நம்ம வந்து இளநீரை வச்சு ஒரு சூப்பரான ஜெல்லி ஒன்று ரெடி பண்ண போறாங்க. அதுக்கு வந்து ஒரு இளநீ வாங்கிட்டு வந்துட்டேன். அதுல உள்ள தண்ணி எல்லாமே ஒரு பவுல ரீத்தா எடுத்துக்கிட்டாங்க. இன்னொரு இளநீரை வாங்கி அதுல உள்ள தேங்காய் மட்டும் தனியா வாங்கிட்டு வந்தாங்க. வெட்டி இளநீ தண்ணியை மட்டும் ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு அகரகர அதுல கொஞ்சமா போட்டுட்டு கொஞ்சமா சுகரை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அகரகர நல்லா கரைஞ்சிருச்சு. அதுல அதை வந்து ஒரு கண்ணாடி பவுல்ல ஊத்திக்கிட்டாங்க. அந்த சின்ன சின்ன பீசஸா நறுக்கி வச்ச பாத்தீங்களா தேங்காய், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க தூவி விட்டாச்சுங்க. அவ்வளவுதாங்க, வேலை முடிஞ்சது. அழகா கொண்டு போயிட்டு ஃப்ரீசர்ல வச்சாச்சுங்க. ஓகே, இதே போல சூப்பரான ஜெல்லியை நீங்களுமே வீட்டுல ட்ரை பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணோம். இப்போ சூப்பரா ஜெல்லி ரெடி ஆயிடுச்சுங்க. ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லைங்க, இளநீர் இருந்தா போதும், கூட கொஞ்சம் அகரகர சுகர், இவ்வளவுதாங்க மேட்டர். ஒரு சூப்பரான ஜெல்லி ரெடி ஆயிடும் வீட்லயே. என்ன ஜெல்லி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முழுசா கிடைக்கல, இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரீசர்ல வச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் டேஸ்ட் வந்து சாப்பிடுறதுக்கு அல்டிமேட்டா இருந்துச்சு. ஓகே गाइस, இந்த ஜெல்லி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. சாப்பிடலாம்.